நெக்ஸ்ட் ஒரு 5 இயர்ஸில் உங்களால் ஃபைனான்ஷியலி ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு வர முடியும் அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? பட் முடியும். இது எப்போ அப்படின்னா, நம்மளால் ஒரு சில ஸ்கில்ஸ் எல்லாம் நம்மளால் மாஸ்டர் பண்ண முடியும். ப்ராப்பராக நம்ம அதை கற்றுக்கிட்டோம் அப்படின்னா, அடுத்து ஒரு 5 வருஷத்தில் இப்போ இருக்கிறத விட அடுத்த ஸ்டேஜுக்கு மூவ் ஆகிறதுக்கு, ஒரு நல்ல பொசிஷன் வர்றதுக்கு, ஒரு நல்ல ஃபைனான்ஷியலி ஒரு நல்ல ஸ்டேபிளான ஒரு பொசிஷனுக்கு வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ சில பேரால் நினைப்போம், நம்ம வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்ல ஒரு ஸ்டேஜுக்கு வர முடியும். கண்டிப்பாக வர முடியும். பட் இதை விட ஸ்மார்ட் ஒர்க் பண்ணோம்னா அதை விட நம்மளால கூடிய சீக்கிரமே அந்த ஒரு ஸ்டேஜ் அட்டன் பண்ண முடியும். இப்போ ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு 10 இயர்ஸ்ல நம்ம அந்த ஸ்டேஜுக்கு வரோம் அப்படின்னா, ஸ்மார்ட் ஒர்க் பண்ணால் 5 இயர்ஸ்க்குள்ளேயே நம்ம அந்த ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட முடியும். இது ஃபைனான்சியலி இல்லை ப்ரொஃபஷனலி எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். பட் ஸ்மார்ட் ஒர்க்குங்கிறது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, என்னென்ன ஸ்கில்ஸ் நமக்கு தேவையோ அடுத்த ஸ்டேஜுக்கு மூவ் ஆகிறதுக்கு அதை லேர்ன் பண்ணி நம்ம அதில் மாஸ்டர் ஆகிட்டோம் அப்படின்னா நம்மளால ஈஸியாக அந்த அந்த ஒரு ஸ்டேஜுக்கு வர முடியும். அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளே வந்துட முடியும். நம்ம வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு 10 வருஷத்துல வரதுனா நம்ம இந்த 5 வருஷத்துக்குள்ளேயோ 5 வருஷத்துக்குள்ளேயே நம்மளால வந்துட முடியும். இந்த வீடியோவில் நான் டிஸ்கஸ் பண்ணுற ஒரு 5 ஸ்கில்ஸ் உங்களோட அடுத்த ஸ்டேஜ் மூவ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதை பற்றி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, ஹை டிமாண்ட் சாஃப்ட் ஸ்கில்ஸ். இது எதா வேணா இருக்கட்டும். ஏஐயாக இருக்கட்டும், வீடியோ எடிட்டிங்காக இருக்கட்டும், ஃபோட்டோ எடிட்டிங்காக இருக்கட்டும், இல்லை கண்டென்ட் கிரியேஷன்லேயே நிறைய திங்ஸ் இருக்குது. ஸோ அதில் இருக்கட்டும், கண்டென்ட் கிரியேஷன் தாண்டி நிறையா விஷயங்கள் இருக்கும். இப்போ வந்து ஒரு 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 எக்ஸாம்பிளுக்கு ஏஐ ரிலேட்டடாக உங்களுக்கு வந்து நல்ல நாலேஜ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை வந்து டீச்சிங் பண்ணலாம், இல்லை சர்வீஸாக ப்ரொவைட் பண்ணலாம். இந்த மாதிரி எதை வேணால் இப்போ கரண்ட்டாக டிமாண்டில் இருக்கிறது, விச் இஸ் ஃபியூச்சர்லேயும் கொஞ்சம் டிமாண்டில் இருக்கும் அப்படின்னு ரிசர்ச் பண்ணி ஃபைன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஒரு ஸ்கில்லை கரெக்டாக ப்ராப்பராக நீங்கள் லேர்ன் பண்ணிக்கங்க. இப்போது ஒரு கட்டத்தில் வந்து கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண தெரிஞ்சால் நல்ல ஒரு சேலரி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அதே மாதிரி தான் இப்போ வந்து எந்த டிமாண்ட், எந்த ஒரு ஸ்கில் நல்ல டிமாண்டில் இருக்கோ அதை லேர்ன் பண்ணிக்கங்க. அது கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அது நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் 10 இயர்ஸ்க்கு ப்ராப்பராக அது நல்ல ஸ்டேஜில் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்கில்லை சூஸ் பண்ணி லேர்ன் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது உங்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு மூவ் ஆக ஹெல்ப் பண்ணும். கம்யூனிகேஷன்ங்கிறது ஒரு ஸ்கில்லுங்கிறத விட அது ஒரு பேசிக் ஸ்கில். ஸோ இது கண்டிப்பாக எல்லாரும் இதை வந்து மாஸ்டர் ஆக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா இப்போ உங்களுக்கு ஒரு ஸ்கில் இருக்குது, அதை நீங்கள் வெளியே கொண்டு வரணும் அப்படின்னா கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியம். இதுவே உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் இருக்குது, நீங்கள் இன்னொருத்தர்கிட்ட அப்ரோச் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், கிளைண்ட் கிட்ட ஒரு ஆர்டர்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், இல்லை நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களோட ஹியூமன் ரிசோர்ஸஸ் கிட்ட நீங்கள் வந்து வேலை வாங்குறதுக்கு, இது எல்லாத்துக்குமே கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியம். கம்யூனிகேஷனுங்கிறது வெறும் இங்கிலீஷ் மட்டும் இல்லை, நீங்கள் எந்த லாங்குவேஜில் பேசினாலும் நீங்கள் ப்ராப்பராக பேசணும். அதுக்கு பேர் தான் கம்யூனிகேஷன், பெட்டர் கம்யூனிகேஷனுங்கிறது. ஸோ இதில் லேகாக இருக்கும்போது நம்ம எந்த அளவுக்கு ஸ்கில்டாக இருந்தாலுமே சரி, நம்மளால அந்த அளவுக்கு க்ரோத்தை வந்து நம்மளால அட்டைன் பண்ண முடியாது. ஸோ கம்யூனிகேஷன் டெவலப் பண்ணிக்கிறது நல்லது. இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் டெவலப் பண்ணிக்கிறது ப்ரொஃபஷனலி நல்லது. நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா சேல்ஸ். இது நிறைய பேருக்கு டைரெக்டாக ஃபிட் ஆகும். இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஆப்வியஸாக உங்களுக்கு இந்த ஸ்கில் கண்டிப்பாக நல்ல ஒரு மேட்சாக இருக்கும். இதுவே வந்து நீங்கள் ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க ரிலேட்டட் டு சேல்ஸ் அப்படின்னா இதுவும் உங்களுக்கு மேட்ச் ஆகும். பட் இதெல்லாம் தாண்டி இதுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லைன்னாலும் நியர்லி ஓவர் பில்லியன்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து ஆன்லைனில் சேல் ஆகிட்டு இருக்கு. ஆல்சோ 5.8 lakhs ஆன்லைன் ஸ்டோர்ஸில் வந்து இந்தியாவில் மட்டும் இருக்குது. ஸோ இந்த ஒரு சேல்ஸுங்கிற ஒரு ஸ்கில்லை வச்சு உங்களால் எதர் அந்த 5.8 lakhsக்கு மேலே இன்னொரு ஆன்லைன் ஸ்டோர் கூட உங்களால் பில்ட் பண்ண முடியும். அப்படி இல்லையா 5.8 lakh ஸ்டோர்ஸ் இருக்குல்ல, அதில் உங்களால் ஒர்க் பண்ண முடிஞ்சால் அதுவும் உங்களுக்கு ஓகே. இன்னொன்று என்ன அப்படின்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னு ஒன்று இருக்குது. ஸோ சேல்ஸ் தெரிஞ்சால் உங்களால் இப்படியும் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அதை பற்றியும் பாருங்கள். இதெல்லாமே வந்து சேல்ஸுங்கிற ஒரே ஸ்கில்குள்ளே வருது. பட் இதில் நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. ஸோ வெறும் சேல்ஸ்னால் நான் இந்த ப்ராடக்ட்டை விற்க போகிறேன் அது மட்டும் இல்லை, நான் இன்னொருத்தவங்களோட ப்ராடக்ட்டை விற்கிறதுனால எனக்கு என்ன லாபம். ஸோ அது வந்து பார்த்து நம்ம அதனால் எந்த அளவுக்கு நம்ம ரெவன்யூ மேக் பண்ண முடியுமோ, நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியுமோ, அது உங்களுக்கு டேரெக்டாக அது இம்பாக்ட் இருக்குன்னா ஆப்வியஸாக இது யூஸ் ஆகும். இம்பாக்ட் இல்லைனாலும் இது யூஸ் ஆகும் தான் சொல்கிறேன். ஓகேவா? ஃபோர்த் ஒன் என்ன அப்படின்னா ஃபைனான்சியல் டிசிப்ளின். இப்போது நமக்கு எந்த அளவுக்கு ஏர்ன் பண்ணாலும் சரிங்க, நீங்கள் லேக்ஸில் ஏர்ன் பண்ணாலும் சரி, ஃபைனான்சியல் டிசிப்ளின் இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் உங்களால் நீங்கள் நினச்சதை அட்டைன் பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட் ஒரு 5 இயர்ஸ்க்கு உங்களோட இன்கம்ல இருந்து எவ்வளோ சம்பாரிச்சிங்கனாலும் சரி, எவ்வளோ கம்மியாக சம்பாரிச்சிங்கனாலும் சரி, எவ்வளோ அதிகமாக சம்பாரிச்சிங்கனாலும் சரி, 10 to 20% உங்களால் இன்வெஸ்ட் பண்ண முடிஞ்சதுன்னா அதோட ரிட்டர்ன்ஸ் நீங்கள் நினைக்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம ஏர்ன் பண்ணுறதை விட அதை எப்படி நம்ம சேவ் பண்ணுறோம், அதை எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறோங்கிறதுல தான் நம்மளோட க்ரோத் இருக்குது. ஸோ நல்லா ஏர்ன் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணாமல் சேவ் பண்ணாமல் இருக்கிறப்போ அது அடுத்த ஒரு 5 இயர்ஸாக நம்ம நினைக்கிற ஒரு ஸ்டேஜுக்கு போக முடியாது. நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க,
இப்போ எந்த அளவுக்கு நம்ம ஏர்ன் பண்றோமோ அதை விட நம்ம சேவ் பண்றதும் இன்வெஸ்ட் பண்றதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதை பார்த்து நம்ம ஃபைனான்சியலி டிசிப்ளினா இருக்கும்போது அடுத்த ஒரு 5 இயர்ஸ்ல நம்மளால ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். லாஸ்ட் ஒன் இப்போ என்ன அப்படின்னா கன்சிஸ்டன்சிங்கிறது வெறும் நான் கம்யூனிகேஷனுக்கு மட்டும் சொல்லலை. நீங்கள் எந்த ஒரு ஜாப் போனாலும் சரி, எந்த ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஸ்கில் லேர்ன் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, கன்சிஸ்டன்சிங்கிறது ரொம்ப 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 முக்கியம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணிட்டேன், நான் 1 இயர் ஒர்க் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து அந்த டொமைனே பிடிக்கல, நான் வந்து இன்னொரு டொமைன் ஸ்விட்ச் ஆக போகிறேன் அப்படின்னு நான் ஸ்விட்ச் ஆகும்போது நான் திரும்ப அங்கே போய் ஒரு ஃப்ரெஷராக தான் ஜாயின் பண்ணுவேன். இப்போ நான் வந்து ஒரு 10K நான் வேலைக்கு ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அடுத்த வருஷம் எனக்கு ஒரு 12K-வோ 15K-வோ எனக்கு சேலரி இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கடுத்த வருஷம் 20K, இப்போ அதுக்கடுத்த வருஷம் 30K. நான் இந்த growth பார்க்கும்போது இதுவே நான் வந்து 10K ஜாயின் பண்ணுறேன், 15K எனக்கு சேலரி வரும்போது நான் இன்னொரு ஜாபுக்கு ஸ்விட்ச் பண்ணிட்டேன். நான் மொத்தமாகவே டொமைன் சேஞ்ச் பண்ணும்போது நான் வந்து அங்கே போய் 10K தான் நான் ஆஸ் அ ஃப்ரெஷராக என்னால் ஜாயின் பண்ண முடியும்னா இது எனக்கு ரொம்ப பெரிய ஒரு ஒரு லேக் இல்லை. ஸோ இது வந்து எல்லாத்துக்குமே இப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம எந்த ஒரு வேலை செஞ்சாலும் சரி, எந்த ஒரு ஸ்கில் இருந்தாலும் சரி, ஸ்டார்டிங்ல நமக்கு ரிசல்ட் தெரியாது. ஸோ அது ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் நமக்கு அந்த ரிசல்ட் தெரியற வரைக்கும் நம்ம கன்சிஸ்டன்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். பட் அந்த ரிசல்ட் தெரியும் போது தான் அதோட உண்மையான ஒரு ரிசல்ட், அதாவது உண்மையான அந்த ஒரு ப்ராஃபிட் நமக்கு புரிய வரும். ஸோ இதனால பெட்டர் கன்சிஸ்டண்டாக இருக்கிறது ஜாப், ஸ்கில் லேர்ன் பண்ணுறதுலேருந்து, கம்யூனிகேஷன்லேருந்து, நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும், ஸ்போர்ட்ஸ்லேயே வந்து நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக பண்ண தான் உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். ஸோ கன்சிஸ்டண்டாக இல்லைன்னா நமக்கு நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் நம்ம அந்த அளவுக்கு க்ரோத் ஆக முடியாது. நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் நம்ம நினைக்கிற அளவுக்கு க்ரோ ஆக முடியாது. ஸோ பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் ஒரு 5 இயர்ஸில் உங்களால் பெட்டரான பொசிஷனுக்கு போக முடியும்னு நான் சொல்லிக்கிற மாதிரி உங்களுக்கும் நான் சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸை நம்ம கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. அதே மாதிரி இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணலாம், நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணலாம், நெக்ஸ்ட் வீக் ஸ்டார்ட் பண்ணலாம்னு போனீங்கன்னா அது வந்து நல்லா இருக்காது. ஆல்சோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மட்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். டேக் கேர்.